அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா தினத்தந்தியுடைய குறுக்கெழுத்து பற்றி பார்க்க போகிறோம். இன்றைக்கி 12/6/2026ங்க கடைசி வெள்ளி. வாங்க சால்வ் பண்ணலாம். இன்றைக்கி நிறைய ஹிண்ட்ஸ் கொடுக்க போகிறதில்ல, வேகமாக சால்வ் பண்ண போகிறோம். 1. முதல் கேள்வி, நாடகம் திரைப்படத்தின் முதன்மை வேடத்தில் நடிப்பவர். முதன்மை வேடம்னா ஃப்ரண்ட்டில் முக்கியமான ரோலில் நடிப்பவர் யாருன்னா ஹீரோன்னா கதாநாயகன் நம்ம சொல்லலாம். கதாநாயகன். சரிங்க. இப்போ 2 மேலேருந்து கீழே என்ன? நாயனம் ஒரு இசைக்கருவி. நாயனம் அப்படின்னு நம்ம எதை சொல்கிறோம் அப்படின்னா நாதஸ்வரத்தை தான் சொல்கிறோம். ஓகேங்க. 3 மேலேருந்து கீழே என்ன? கையில் கட்டும் காப்பு, இல்லைன்னா நான், இல்லைன்னா உறுதி, இல்லைன்னா சபதம். கங்கணம் கட்டிக்கிட்டு அலையதான் அப்படின்னுட்டு பிடிவாதமாக அலையதவங்கள சொல்லுவாங்க. கங்கணம் கட்டிக்கிட்டு அலையதாங்க, பதிலும் கங்கணம். சரிங்க. 7 வலமிருந்து இடம் என்ன? முன்னாள் இந்திய கிரிக்கெட் வீரர் சுனில் கவாஸ்கர். கவாஸ்கர் தான் இங்கே எழுத இடம் இருக்குது. 9 இடமிருந்து வலம் என்ன? பணம், மின்சாரம், டேஷ், அதிக செலவு, இல்லைன்னா வீணடித்தல். வீணுங்கிறதுக்கு நேற்று பதில் கொடுத்தோம். விரயம், மின்சார விரயம், தேவையில்லாமல் செலவு பண்ணுறது. சரிங்க. 6 மேலேருந்து கீழே என்ன? ரகசியம் வெளிப்படுதல். ரகசியம் வெளிப்படுதுன்னா ரகசியத்தை அம்பலப்படுத்திட்டான்னு சொல்லுவாங்க. ரகசியத்தை வெளிப்படுத்துறது அம்பலம் அப்படின்னு சொல்லலாம். கோயிலுக்கு இன்னொரு பெயரும் அம்பலம்னு சொல்லலாம். 8 வலமிருந்து இடம் என்ன? வாழ்வில் மகிழ்ச்சியும் உல்லாசமும் நிலவும் காலம். மகிழ்ச்சியும் உல்லாசமும் நிலவக்கூடிய காலம்னு என்னன்னு சொல்லுவோம்னா வசந்த காலம்னு சொல்லுவோம். ஸோ இங்கே வசந்தம் அப்படின்னு எழுத. 5 மேலேருந்து கீழே என்ன? இது கரெக்டாக செக் பண்ணி பார்க்கலாம். முருகனின் 6 எழுத்து மந்திரம். முருகனுடைய 6 எழுத்து மந்திரம் என்னென்னா சரவண பவ தான். சரவண பவ. சரிங்க. 5 வலமிருந்து இடம் என்ன? இரும்பு வளையங்களில் கோவை. வளையங்களோட கோவையை சேர்ந்தாப்பில் இருக்குது, அதை இரும்பாக இருக்குது அப்படின்னா சங்கிலி அப்படின்னு சொல்லுவோம். இதில் 4 எதுக்கு கொடுத்துருக்காங்கன்னே தெரியலை. 4 இங்கேயும் மேலேருந்து கீழே எதுக்குமே இல்லை. இந்த இடத்துல 4 எதுக்கு கொடுத்தாங்கன்னு அவங்கள தான் கேட்கணும். 11 வலமிருந்து இடம் என்ன? தழும்பு. தழும்புனா வடு. மாமரத்தில் உள்ள பிஞ்சையும் சொல்லுவாங்க, மாவடுன்னு தான் சொல்லுவாங்க. பிஞ்சை வடுன்னு தான் சொல்லுவோம். ஓகே. 10 இடமிருந்து வலம் என்ன? இந்த நட்சத்திரத்தில் பிறந்தால் வரன் அமைவது பெரும் பாடம். இதுக்கு ஏதாவது ஹிண்ட் வருதான்னு பார்ப்போம். 10 மேலேருந்து கீழே என்ன? உற்சவர் அல்ல. கோயிலில் உள்ள சாமி உட்காந்துக்கவர் தான் மூலவர். உற்சவர்னா சப்பரத்தில் வரக்கூடியவர். உற்சவர் அல்ல அப்படின்னா மூலவர். அப்போ எந்த ராசின்னு சொல்லலாம்? 10 இடமிருந்து வலம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தால் வரன் கிடைப்பது பெரும்பாடு அப்படின்னா மூலம் நட்சத்திரம். ஏன்னு வேணால் கமெண்ட்டில் கொடுங்க. 12 வலமிருந்து இடம் என்ன? திருப்பதி பிரசாதம். ஏழுமலையான் பிரசாதம் என்ன? லட்டு. 17 கிழந்து மேலே என்ன? கணக்கு பாடம் செய்ய இது மனப்பாடமாக வேண்டும். கணக்கு செய்யணுன்னா டேபிள்ஸ் நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கணும். வாய்ப்பாடு, வாய்ப்பாடு. 14 வலமிருந்து இடமுக்கு பா ஹிண்ட் கிடச்சிருக்கு. கல்வி போதிய ஞானம் இல்லாத சாமானியன். சாமானியனுக்கு எதிர்ப்பதம் என்னது? பாமரன். பதில் என்ன? பாமரன். ஓகே. 17 வலமிருந்து இடம் என்ன? வாழ ஆன்ஸுக்கு
வென்றோ சாதித்தோருக்கு தெரிவிப்பது. வின் பண்ணால் அவங்களுக்கெல்லாம் என்னன்னு சொல்லியிருப்பீங்க, சாதித்தவங்களுக்கெல்லாம் நம்ம என்ன பண்ணுவோம், கங்க்ராட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், அதாவது வாழ்த்து. சரிங்க. 19 கீழேருந்து மேலே என்ன, பழம் காய்கறி வெட்ட பயன்படுவது. பழத்தையும் காய்கறியும் வெட்டுறதுக்கு என்ன யூஸ் பண்ணுவோம், 2வது எழுத்து இத்துக்கு கத்தி. சரிங்க. 15 இடமிருந்து வளம் என்ன, வணக்கம் போல் வழக்கத்தில் இருந்த சொல். வணக்கம் அப்படிங்கிற மீனிங்கே வரணும். அதை மாதிரி இதுக்கு முன்னால் இருந்த சொல் அப்படின்னா வந்தனம், வந்ததனம், குந்தனம். ஓகே, வந்தனம். பதில் என்ன, வந்தனம் அப்படின்னா வணக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. 13 மேலேருந்து கீழே, மனத்துயரம். மனத்துயரத்துக்கு 2வது எழுத்து ந. வேறு ஏதாவது ஹிண்ட் வருதான்னு பார்ப்போம். 18 இடமிருந்து வளம் என்ன, ஆராய்ச்சி கௌரவ டாக்டர் பட்டம். ஆராய்ச்சி இல்லைன்னா ரிசர்ச் இல்லைன்னா கௌரவ டாக்டர் பட்டம் கொடுக்கறது வந்து என்னென்னு சொல்லுவாங்கன்னா முனைவர் பட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. முனைவர் பட்டம். சரிங்க. 13 மேலேருந்து கீழே பார்ப்போம். மன துயரம் அப்படின்னு சொன்னால் வேறு சொல்லலாம், என்ன சொல்லலாம்னா மன வேதனைன்னு சொல்லலாம். மன வேதனை. ஓகே. 20 வலமிருந்த இடம் என்ன, நனைந்த ஈரப்பதம் உள்ள, நனைந்த நீர்ப்பதம் உள்ள அப்படின்னா ஈரமாக இருக்கிறது தான் சொல்கிறாங்க, ஈரம். ஓகேங்களா. அப்போ 20 கீழேருந்து மேலே ஒரு பதில் சால்வாகுது. கோழி போன்ற முட்டை மற்றும் கறிக்கு வளர்ப்பது என்னென்னா காடை முட்டை, காடை கறி சாப்பிடுவோம். ஆனால் அங்கே ஈமு போட்டிருக்காங்க. ஈமு எந்த பக்கத்தில் இப்போ கறிக்கு யூஸ் பண்ணுறாங்க, ஈமு முட்டை எங்கே விற்காங்கன்னு எனக்கு தெரியல. பதில் கமெண்ட்டில் கொடுங்க. 21 கீழேருந்து மேலே, கடவுள் விநாயகரின் தாய். விநாயகர் முருகரோட தாய் யாருன்னா சிவனுடைய ஒய்ஃப். அவங்க யார், பார்வதி. 21 இடமிருந்து வளம் என்ன, இரு சம பங்குகளில் ஒன்று. ஒரு இதை பாதியாக வச்சிங்கன்னா அந்த 2 பாதி. ஓகே. 16 வலமிருந்து இடம் என்ன, இதை மதியால் வெல்லலாம். விதியை மதியால் வெல்லலாம், அதுவும் கூட விதியாகத்தான் இருக்கும். 16 கீழேருந்து மேல். கடைசியில் வெளிநாடு செல்வதற்கு என்ன வேணும், அனுமதி சீட்டு, நுழைவு அனுமதி சீட்டு அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அடுத்த நாட்டுக்குள்ள நுழைவதற்கு விசா தேவை. விசா எல்லாமே சால்வ் பண்ணிட்டோம். கொஞ்சம் வேகமாக ஹிண்ட் இல்லாமல் சால்வ் பண்ணிட்டோம். இன்றைக்கி கொஞ்சம் வேலை இருக்கிறதுனால தப்பாக எதுவும் மென்ஷன் பண்ணியிருந்தால் கமெண்ட்டில் கொடுங்க. இந்த கண்டுபிடிங்கள் வித்தியாசங்களை இன்னொரு குட்டி பையன் வீடியோ போடுறான், என்னிட்ட பேப்பர் எடுத்துகிட்டு போய்ட்டு பார்த்துக்கோங்க, சப்போர்ட் பண்ணி கொடுங்க. நன்றிங்க.